நான் பேச வேண்டிய வசனம் நான் வாசிக்கிறேன். அதுக்கு தலையங்கம் கொடுத்திருக்கிறேன். அதாவது மிகுதியாக வழங்குவதற்கான சட்டத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆங்கிலத்தில் சொன்னால் the law of abundance supply. The law of abundant supply. ஸோ இது நான் எங்கேருந்து எந்த வார்த்தையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் ரோமர் 8:2 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For the law of the spirit of life in Christ Jesus had made me free from the law of sin and death. So the law of the spirit of life, the law of the spirit of life, அதாவது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் இதிலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஸோ கிறிஸ்டியன்ஸ் ரைட், விசுவாசிகள் நீங்கள் இப்போ பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்துக்கு கீழே அல்ல. நீங்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ரைட், அந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறீங்க. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே அல்லது அந்த சட்டத்துக்கு கீழே. ஸோ இங்கே நான் டீப்பாக சொன்னால் எங்களுக்கு இப்போ கிடைச்ச சட்டம், அந்த லோ, அந்த பிரமாணம் என்னென்னா ஆசீர்வாதம். ரைட். ஸோ தேவனுடைய சட்டம் என்ன? எங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய சட்டம், பிரமாணம். ஸோ அது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே சிலுவையில் நடந்து முடிஞ்சபடியால் நாங்கள் இப்போ த லோ, அதாவது எங்களுடைய சட்டம் என்ன ஆசீர்வாதமாக மாறியிருக்கு. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். The law of the Spirit of Christ Jesus, the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. So, நாங்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஓகே, எங்களை பாவம் மரணம் என்கின்ற ஒரு பிரமாணத்திலிருந்து, ஒரு சட்டத்திலிருந்து எங்களை என்ன செய்யிருக்கு? விடுதலை ஆக்கியிருக்கு. ஸோ முன்னே நாங்கள் பாவம் மரணம் என்கின்ற சட்டத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம். விடுதலையாக்கிட்டே, இப்போ எங்களை விடுதலையாக்கிட்டே. ஆமேன், விடுதலையாக்கிட்டே. அப்போ இப்போ நீங்கள் இதை நம்புகிற பொழுது, நீங்கள் இதை விசுவாசிக்கிற பொழுது, நம்புகிற பொழுது ஆசீர்வாத பிரமாணம், மிகுதியான ஆசீர்வாதம். அதாவது நான் எத்தனை முறை சொல்லிக்கிறேன், the law of the Spirit, the law of the Spirit always supply all the blessing. Always, எப்பவும் அது என்ன செய்யுது? சப்ளை பண்ணுது. காரணம் யாரு? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பட்சத்தில், எங்களுடைய சார்பில் மறிச்சபடியார். ஆமேன். ஸோ இப்போ நாங்கள் பாவம் மரணம் என்கின்ற அந்த பிரமாணம், அந்த ஆளுகைக்குள்ள நாம் இல்லை. ஸோ பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தில் அநேக தீமைகளை மனுஷர்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுதான் இப்போ ஆளுகை செய்யுது பூமியில், பாவம் மரணம் என்கிற. ஆனால் கிறிஸ்துவு கீழே அது இல்லை. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆசீர்வாதம் தான் எங்களோட வாழ்க்கையில் இப்போ என்ன செய்யலாம்? கிரியை செய்யும். ஆமீன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியில் என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. ஆதியில் இருள் இருக்கேக்க நம்முடைய இயேசு என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டா கடவுது என்று பேசினார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அதுபோல நீங்க இப்ப சத்தியத்தை நீங்க நம்புறபடியால முற்று முழுதாக இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இப்ப என்ன செய்திருக்கு? எங்களை விடுதலை ஆக்கியிருக்கு. ரைட். அப்ப நாங்க இப்ப பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஸோ இந்த பிரபஞ்சத்தின் பிரமாணத்துக்கு நாம இல்லை. உலக அதிபதிக்கு நாம இல்லை.
மாறாக நாம ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாகிய புதிய சட்டத்துக்கு கீழே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அந்த சட்டம் நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்தினால் ஆளுகை செய்யாது. மாறாக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதன் மூலமாகத்தான் அது ஆளுகை செய்யுது. அந்த பிரமாணத்துக்கு கீழே தான் நாம இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆமீன். இது எவ்வளவு ஒரு பெரிய பிளஸிங்! எவ்வளவு நீங்க உங்களோட வாழ்க்கையில இதை உங்களுக்கு நீங்களே பேசணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசின அதுபோல நீங்க பேசுங்க. ஆமீன். இப்ப பாருங்க, நாம இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம அவருடைய சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோமா இல்லையா? மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். ரைட்? எப்படி அதை நீங்க பாக்குறீங்க? வசனத்தின் ஊடாக. எப்படி நீங்க உங்களோட சரீரத்தை நீங்க பாக்குறீங்க? ரைட்? இப்ப உங்களோட உருவத்தை எப்படி உங்களுக்கு தெரியுது? இப்ப யாராவது கண்ணாடி இல்லாம எங்களோட உருவத்தை பார்க்க முடியுமா? முடியாது. என்னுடைய முகம், என்னுடைய கண் எப்படி இருக்கு, என்னுடைய மூக்கு எப்படி இருக்கு, உங்களோட சரீரம் எப்படி இருக்குன்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, கண்ணாடியில பார்க்க அந்த உங்களோட உருவத்தை காண்பிக்குது. அப்ப கண்ணாடி சரியாக காண்பிக்குதுன்றதை நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. ரைட்? கண்ணாடி தன்னுடைய வேலையை சரியா செய்யுது என்பதை நம்புறீங்க. அந்த கண்ணாடியை வச்சுத்தான் இதுதான் உங்களோட உருவம் என்று கண்டுகொண்டு நீங்க என்ன செய்றீங்க? வாழ்க்கையை நடத்துறீங்க. ரைட்? மற்றவன் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது. கண்ணாடி மட்டும்தான் உங்களோட உருவத்தை தெளிவுபடுத்துது, உங்களோட சரீரத்தை. அதே போல தேவ வார்த்தை தான் உங்களோட உள்ளான மனுஷனை தெளிவுபடுத்து. ரைட்? அது என்னவாம்? தேவனுடைய சாயலாக நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிச்சிருக்கிறீங்களே. ஸோ அப்ப நீங்க தேவ சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டீங்க. இது எங்கிருந்து பெற்றுக்கொண்டீங்க? தேவ வார்த்தையிலிருந்து. ஆமீன். ஸோ இப்ப நீங்க பழைய மனுஷனுக்குள்ளே அல்ல, நீங்க புதிய மனுஷன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட இந்த பழைய மனுஷன் தான் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தோடு என்ன செய்யப்பட்டது? ஒன்றுக்கு ஒன்று இருந்தது. ரைட்? இப்ப நீங்க புதிய மனுஷன். இப்ப உங்களுக்கு என்னவாம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் சட்டம் தான் இப்ப உங்களை ஆளுகை செய்யுது. அது ஒட்டு மொத்தத்துல அங்க எந்த ஒரு தீமையும் இல்லை, முழுவதுமே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவால சம்பாதிக்கப்பட்டது. ஸோ அப்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு வியாதி, உங்களோட வாழ்க்கையில சரீரத்துல ஒரு வியாதி ஆளுகை செய்தா சொல்லுங்க, ஒரு அது உங்களுக்குரியதல்ல. ஆமீன். எங்களுக்குரியது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதம் உங்களை ஆளுகை செய்யும். ஆமீன். இது நம்முடைய கிரியை, நம்முடைய பலன், நம்முடைய நன்மை தீமை ஒன்றுமே வச்சது அடிப்படையானது அல்ல. இது இயேசு கிறிஸ்து. இதுதான் அவருடைய குணாதிசயம். அவர் மூலமாக வந்த ஆசீர்வாதம். ஆமீன். இதுக்குத்தான் நாம பங்காளிகள். அப்ப ஒரு மனுஷன் உறுதியாக இதை நம்புற பொழுது, ஒரு மனுஷன் உறுதியாக அவனுடைய மனம் எவ்வளவுக்கு உறுதியா இருக்குதோ, இயேசு சிலுவையில இன்றைக்கு நாம நினைக்கிறோம் இயேசு சிலுவையில தனிய எங்களோட பாவத்தை மன்னிச்சு நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போற ஒரு வழியை உண்டாக்கியிருக்கிறான். இல்லை, சிலுவையில இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பாவம் அறியாத அவர் ஒரு தரம் அங்கே அடிக்கப்பட்டபடியால அதற்கு பின்பாக எங்களோட வாழ்க்கையில ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு என்ன செய்து தருஸ். அப்ப இயேசு சிலுவையில செய்து முடிச்சது எங்களோட வாழ்க்கையில அநேக தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை தான் இயேசு செய்து முடிச்சார். அதுதான் பைபிள் சொல்லுது ரட்சிப்புன்றது பல வழியில எங்களோட வாழ்க்கைக்கு சிலுவை ஊடாக வரக்கூடிய. ஆமீன். கேட்க உங்களுக்கு புல்லரிக்கல. அப்ப ஒரு 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 மனுஷனுக்கு உறுதியான நம்பிக்கை, எஸ்
சகலவித நோய்களும் இயேசு சிலுவையில சுமந்துட்டார். சகலவித பிரச்சனைகளையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டார். சகலவித இன்னும் சொல்ல போனா பைபிள்ல அமலேக்கி என்று சொல்றது பிசாசுக்கு அடையாளம். இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு எப்பவும் விரோதம், தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பவும் விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஆனா அந்த அமலேக்கியரை அழிக்கிறது தான் தேவ செயலா இருந்துச்சு. அங்க பிசாசை அழிக்கிறது தான் தேவ செயலா இருந்துச்சு. ஸோ அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில சகலத்தையும் இப்ப அழிச்சிட்டார், மேற்கொண்டுட்டார். எகிப்து ஜனங்களை விடுதலாக்கி எகிப்தில இருந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலாக்கி ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்குள்ள கொண்டு போக மட்டும், தேசத்துக்குள்ள கொண்டு போக மட்டும் அவர் வழிநடத்தி கொண்டு வார. எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வரைக்க பலவீனமான ஜனங்களை மட்டும் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நீங்க உபாகம புத்தகத்துல வாசிக்கிறீங்க, ரைட்? பலவீனமான ஆட்களை. ஸோ அப்ப அங்க தேவன் சொல்ற, நீங்க உங்களுடைய இளைப்பாறுதல் தேசத்துக்கு போய் நீங்க என்ன செய்யணும்? நான் மேற்கொண்ட அமலேக்கியரை நீங்க என்ன செய்யணும்? கீழே விழுத்தணும் என்று சொல்லி அவர் எப்பவும் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவனுக்கு எந்த இடமும் கொடுக்க கூடாது என்பதில் அவர் குறிக்கோளா இருக்கிறார். ஸோ அதே அப்ப பாருங்க, இப்ப நாங்க இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதன் மூலமாக விசுவாசத்தை அதை சுதந்திரிக்காம போகாதபடி அல்லது பலவீனராக இருக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதில் நம்மை நேசிக்கிற பிதா, நம்மை நேசிக்கிற இயேசு அவ்வளவுக்கு வைராக்கியமா இருக்கிறார். ஏன் அவர் அந்த வைராக்கியம் என்றா, அவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறார், அவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை சிரிசிச்சதே அதற்கு முன்பாக இயேசுவை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து மூலமாக நாம ஜீவிக்கும்படியாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம மேற்கொள்ளும்படியாக சகலதையும், இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் அவர் செய்து முடிச்சதன் மூலமாக நீங்க சகலதையும் நேசிக்கும்படியாக. ஸோ அந்த காலத்திலே இந்த அமலேக்கியர் இந்த காலத்துல எங்களோட வாழ்க்கையில எதிர்நோக்கி வருகிற வியாதிகள், தரித்திரங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு அடையாளமா இருக்கு. ஸோ சகலதும் அங்கே மேற்கொள்ளப்பட்டாச்சு. ஸோ அதனால பிசாசை ஜெயிக்கிறது எங்களோட வாழ்க்கையில இலகுவாக இருக்கணும். வாழ்க்கையிலேயே இலகுவா இதுன்னு சொன்னா பிசாசை ஜெயிக்கிறதா இருக்கணும். காரணம், ஸோ அதற்கு நீங்க என்ன செய்யணும்டா, முற்று முழுதாக நம்பணும். உங்களோட ஆத்துமா முற்று முழுதாக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதுல என்ன செய்யணும்? இளைப்பாறணும். 116வது சங்கீதம் சொல்லு, ஆத்துமாவே நீ என்ன செய், உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. சகல விதமான இளைப்பாறுதலையும் இயேசு தந்திருக்கிறார். சகல காரியங்கள்ல இருந்தும் உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களோட ஆத்துமா சகலதிலையும் இளைப்பாறணும். ஆமென். அதுக்குரிய சகலதையும் இயேசு செய்து முடிச்சார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவர் உனக்கு நன்மை செய்ததனால் ஆத்துமாவே நீ என்ன செய், இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆத்துமாவே இளைப்பாறுதலுக்கு திரும்பு. வாசிக்கிறேன் 116வது சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எங்களுக்கு சகல நன்மைகளையும் சிலுவையில செய்துட்டார்? 103வது சங்கீதத்தை சொல்ற, ஆத்துமாவே அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. உபகாரங்கள்னா நன்மைகளையும் மறவாதே. ஸோ சிலர் நினைக்கக்கூடும், நன்மைகளை மறக்காம இருக்கிறேன்னு சொன்னா அவர் அந்த நியாயப்பிரமான வழியில பேசுறாரு. இல்லை, அவர் சிலுவையில செய்து முடிச்சதைகளை மறவாம நீ என்ன செய், விசுவாசி, நம்பு. அவர் சகல நோய்களையும் குணமாக்கிட்டார் சிலுவையில, நம்பு. அவர் சகல அக்கிரமங்களையும் மன்னிச்சிட்டார், நம்பு. ஸோ அப்படி நீங்க உறுதியாக நம்பினால்தான் எங்களோட மனச்சாட்சியில என்ன, அங்க மன்னிக்கப்பட்ட உணர்வு இருக்கு. எங்களோட மனச்சாட்சி சுத்த மனச்சாட்சியா இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்களோட பாவங்களை கழுவினது. ஆமேன். அப்ப எங்களுக்கு அந்த கிளியர் கன்சியஸ் வேணும். ஓகே, இயேசு ரத்தம் எங்களோட சகல பாவங்களையும் மன்னிச்சிட்டு. ஸோ அப்ப இனி எங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது.
மன்னிச்சிட்டாரா, மன்னிக்கலையா? ஓ, நாங்கள் எங்களோட பாவங்களால தான் எங்களுக்கு இது வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி எங்களோட மனச்சாட்சி வந்து திரும்ப துர்மனச்சாட்சியாக மாறக்கூடாது. ஃபுல் கிளியர் கான்ஃபிடென்ட் தேவை. இயேசுனுடைய ரத்தம் எங்களை முழு சகல பாவத்திலிருந்து எங்களை என்ன செய்து விடுதலை ஆக்கிட்டு. ஸோ அதுதான் கிளியர் கான்சியஸ், சுத்த மனச்சாட்சி. ஆமீன். இந்த பழைய உடன்படிக்கையில் அங்கே அந்த கிளியர் கான்சியஸ் அவைக்கு கிடைக்கல. ஏன்னா இப்போ இயேசு சிலுவையில் மன்னிச்சிருந்தும் கூட அநேருக்கு அந்த கிளியர் கான்சியஸ் இல்லை. கமியன் எடுக்க அவர்களுக்கு துர்மனச்சாட்சி இருக்குது கமியனுக்கு போய். காரணம், இயேசு அங்கே தான் பாவரிக்கை செய்வார்கள். கமினியன்லேயே கிளியர் கான்சியஸ் வேணும். துர்மனச்சாட்சி, அதாவது தெளிந்த மனச்சாட்சி நமக்கு வேணும். இயேசு ரத்தம் எங்கட பாவங்களை மன்னிச்சிட்டு, அதுதான் கம்யூனியன். ஆமென். கம்யூனியன் மட்டுமில்லை, எங்களோட எவ்ரி செகண்ட் எவ்ரி டே லைஃப்லையும் எங்களுக்கு தெளிந்த மனச்சாட்சி வேணும், தெளிந்த ஒரு கான்சியஸ் வேணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சகல நோய்களையும் என்ன செய்யிருக்கு, குணமாக்கி இருக்கு. இதுதான் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட உண்மையான மனச்சாட்சியில இயேசுனுடைய ரத்தம் கிரியை செய்ததுக்கு அடையாளம். ஸோ இன்றைக்கு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஐ ஆம் டோட்டலி கிளியர். நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிப்பு நிச்சயம் இருக்கிறது. ஸோ மன்னிக்கப்பட்டேன், மன்னிப்பு நிச்சயம் இருக்கு. நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சகல ஆசீர்வாதங்களை நமக்குள்ள கிரியை செய்து. ஸோ ஐ ஹாவ் கிளியர் கான்சியஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட். ஓகே, எனி ப்ராப்ளம் இருக்க. ஸோ நாங்கள் அந்த கிளியர் தெளிந்த புத்தியோடு இருக்க யூ கேன் அமலைக்கிற நீங்கள் மேற்கொள்ளலாம் சிம்பிளா. யூ டோன்ட் நீட் டு ஃபைட். இன்றைக்கு அனைவருடைய ப்ரேயர் ஃபைட் சண்டையாக தான் இருக்கும். ஆனால் we don't need that kind of prayer. We just need to confess and rest. அறிக்கையிட்டு இளைப்பாறுறோம். That's it. Very simple. ஆமென். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஏதாவது உங்களோட சரீரத்தில் சிம்டம்ஸ், ஒரு அறிகுறி, வியாதிக்கு அறிகுறி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கை எடுங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து என்னை இயேசு விடுதலாகிட்டார். ஃபார் நத்திங், ஒன்றும் இல்லாமல், ஒன்றுமே இடத்துல எதிர்பார்க்காம, he just done it. அவர் செய்துட்டார். அவுட் ஆஃப் ஹிஸ் லவ், அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், அதாவது அவருடைய அன்பில் இருந்து, அவருடைய கிருபையில் இருந்து அவர் செய்துட்டார். அதனால தான் அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லப்படுது. He doesn't need any your favor or any of your works or any of your influence or nothing. You don't need anything from any humans. You just do it out of his riches, out of his grace. அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து நம்முடைய குறைவுகளை அவர் என்ன செய்கிறார், நிறைவாக்குறார். whether sin or whether you committed anything or whatever you did, but Jesus will bless. குற்றம் உள்ளவர்களை குற்றம் அற்றவராக அவர் விடுதலையாக்கினதான் அவருடைய மகிமை. ஆமென். மோசே வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாலும் மோசே தேவனை பற்றி சரியாக புரிஞ்சிருந்தான். ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், நீர் மனதுருக்கம் உள்ளவர், நீர் என் பிதாக்களுடைய அக்கிரமங்களை 3-4 தலைமுறை விசாரிக்கிறவர். தட் மீன் விசாரிக்கிறவர்னு சொன்னால் அவர் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவராக விடுதலை ஆக்கிறவர் என்று மோசே அறிஞ்சிருந்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாலும் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் அவர்களை மன்னிச்சார் என்று எண்ணாகவும் 14 சொல்லப்படுது. ஆமென். எத்தனை பேர் நீங்கள் தேவனை புரிஞ்சிருக்கிறீங்க, அவரோட அன்பை அறிஞ்சிருக்கிறீங்க? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து, வியாதி என்கின்ற பிரமாணத்திலிருந்து
வறுமை என்கின்ற பிரமாணத்திலிருந்து, இருள் என்கின்ற பிரமாணத்திலிருந்து, பிரச்சனைகள் என்கின்ற பிரமாணத்திலிருந்து முற்று முழுதாக எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் உலகத்தில் ஆளுகை செய்ய தெரியுமா? இன்றைக்கு அநேகர் திடீர் வியாதி, திடீர் மரணம், திடீர் பிரச்சனைகள், திடீர் காரியங்கள் ஏன் வருது? அவர்களை அறியாம பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆளுகை செய்யுது அவர்கள் எவ்வளவுக்கு நன்மை செய்தாலும், எவ்வளவுக்கு நல்லவர்களாக வாழ முயற்சித்தாலும், எவ்வளவு நீதியின் கிரியைகள் செய்தாலும் அவர்களை அறியாமல் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் அவர்களை ஆளுகை செய்யுது. அதனால அவர்களை அறியாம அமலேக்கியர் அவர்களை ஆளுகை செய்யுது, பிசாசு ஆளுகை செய்யுது, தீமைகள் ஆளுகை செய்யுது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த பூமியில இயேசுவின் நித்திய ஜீவனாக கிரியை செய்யுது. அது விசுவாசத்தின் ஊடாக நாம சுதந்திரிச்சு கொள்ளலாம். அதுக்கு மனுஷன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று மனம் திரும்பணும். இயேசுவே, என்னால நீதியாக பரிசுத்தமாகவோ என்னால அல்லது ரட்சிக்கப்படவோ முடியாது, என்னால அமலேக்கியரை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இயேசுவே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய கிருபைக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய தயவுக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய தாழ்மைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஏனென்றால் என்னால மேற்கொள்ள முடியாது, என்னால நான் நீதியாக வாழ முடியாது, என்னால் பரிசுத்தமாக என்னால என்ன ரட்சிக்க முடியாது. நான் மனம் திரும்புகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார். அதான் இங்க 116வது சங்கீதத்திலையும் சொல்லப்படுது, கர்த்தர் கபடம் அற்றவர்களை காக்கிறார். கபடம் அற்றவர்கள் என்று சொன்ன யாரு? தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறவர்கள். இப்ப பாருங்க, விபச்சார ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாக உண்மையா இருந்தா. அவள் விபச்சாரம் செய்தவளும் ஆனால் உண்மையாக இருந்தாள். தன்னை நீதிமானாக அவள் காண்பிக்கல, தன்னை பொய் சொல்லல, உள்ளதை உள்ளபடி சொல்றான். அதே போல குற்றம் உள்ளவர்களை அநேகரை இயேசு மன்னித்தார், வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தினார். அவர்கள் கபடம் உண்மையாக சொன்னார்கள். ஆனா அவர்கள் பரிசேயர் சதுசேயர்களை போல தங்களை நீதி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக காண்பிக்கல. தங்களை நீதிமான்கள் ஆக்கிறவர்கள் எப்பவும் குற்றப்படுவார்கள், தங்களை பரிசுத்தவான்களாக காண்பிக்கிறவர்கள் குற்றப்படுவார்கள். அதே போல இன்றைக்கு தங்களை பரிசுத்தவான்களாக காண்பிச்சு தங்களை நீதிமான்களாக காண்பிச்சு ஊழியம் செய்கிறவர்கள் தாங்களை குற்றப்படுத்துகிறார்கள். தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமீன். எத்தனை பேர் சொல்றீங்க, நாங்க கபடமற்றவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை தாழ்த்துகிற பொழுது அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை நிரப்புவார். அவருடைய மகிமை எங்களை என்ன செய்யும்? வெளிப்படும். அப்ப மோசே ஜெபம் பண்றான், தேவனை பார்த்து முறுமுறுத்த ஜனத்துக்காக மோசே ஜெபம் பண்றான், ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், நீர் மனதுருக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர் எனக்கு தெரியும். இந்த ஜனங்களை நீர் மன்னியும், நீர் 4 தலைமுறைக்கும் விசாரிச்சு மன்னிக்கிற தேவன் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அவனுக்கு தெரியும் இயேசுவை பிதா அனுப்புவார், உலகம் முழுவதையும் அவர் மன்னிக்க போறார் என்றதுக்கு மோசேக்கு தெரியும். ஆமேன். அதே போல எனக்கும் உங்களுக்கும் தெரியும், இயேசு உலக ஜனங்களுடைய பாவங்களை பார்க்காம அந்த ஜனங்களுக்காக மரிச்சார், அக்கிரமங்களை மன்னிச்சார், எல்லாரையும் மன்னிச்சார். அவர் மன்னிப்புல வல்லல், அதுதான் அவருடைய மகிமை என்று எனக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமேன். அதுதான் நடந்தது. இயேசு பாவம் அறியாதவர், எங்களுக்காக மரித்தார். ஆமேன். அவருடைய மகிமை பூமி எங்கும் இப்ப பிரசன்னமாயிருக்கு. உபாகம் 14 வாசிங்க. அவருடைய மகிமை பாவத்தினால ஒரு மனுஷன் அல்லது வியாதியினால் ஒரு மனுஷன் மரிக்கிறதல்ல தேவ மகிமை. அவருடைய மகிமை இயேசு கிறிஸ்து மூலமாக
உங்களோட வியாதியை சுகப்படுத்துறது. இப்பவே, ரைட் now, ரிகார்ட்லெஸ் எங்களுடைய கிரியலின் படியல்ல, வேத நீங்க என்ன செய்யறது அடிப்படையில் regardless, he wanted to bless each and every one. He is already done. அவர் ஏற்கனவே செய்துட்டார் through his son Jesus Christ, அவருடைய மகனூடா. Now you can receive it. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் சொல்லுவோமா? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். The law of the spirit of life in Christ Jesus. The law of சில லோக்கள் பார்த்தீங்கன்னா, சில லோ உங்களுக்கு தெரியும், சட்டம்ன்றது அது தண்டிக்கும். சட்டம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அது தண்டிக்கிறதா, அதுக்கு தான் சட்டம் என்ற பேர். ரைட்? ஒருவன் தப்பு செய்தா தண்டிக்குது. ஒருவன் குற்றவாளி இல்லை என்று நிர்ணயிச்சா அது விடுதலை ஆக்குது, அவ்வளவுதான். ஆனா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் சட்டம், ஆங்கிலத்தில் லோன் இருக்கு, சட்டம். இந்த இயேசு கிறிஸ்துவால சிலுவையில செய்து முடிச்ச ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் என்ற வேலை. அது ரிகார்ட்லெஸ் மீன் அது எங்களை வச்சிருந்தால் அது என்னவா இருந்தாலும் அதனுடைய வேலை அந்த பிரமாணம் என்னவாம்? இயேசுனுடைய பிரமாணம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அதனால அது இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய உடன்படிக்கை மூலமாக அதை செய்திருக்கிறார். That's it. ஸோ அப்போ நீங்க உறுதியாக இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை முழுவதும் என்னவாம்? ஆசீர்வாதமா மாறும். இப்ப புவி ஈர்ப்பினுடைய சட்டம் என்ன? நீங்க மேலே எறிஞ்சா கீழே வரும், அதான் புவி ஈர்ப்பு. இது விதி, இதை விதி என்று சொல்லுவார்கள். நாங்கள் படிச்சிருப்போம். புவி ஈர்ப்பினுடைய விதி என்ன என்று சொன்னா, ஒன்றை மேலே எறிஞ்சா அது கீழே விடும். ஸோ இப்படி இருக்க விமானம் எப்படி பறக்குது? விமானம் பாருங்க, இந்த புவி ஈர்ப்புக்கு எதிராக விமானம் பறக்குஸ், கீழே விடாம அது பறக்குஸ். ஸோ அதே போலதான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தை ஜெயிச்சிச்சு, அது மேல பறந்துருக்கு. ஸோ அதான் கிருபை, இயேசு கிறிஸ்து ஊடாக. ஆமென். ஸோ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தை மேற்கொண்டுடுது, ஜெயம் பெற்றுச்சு. ஆனா இன்றைக்கு அநேகர் இதை புரியாதபடியால பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்துல பிடிபட்டிருக்கிறாங்க. நியாய பிரமாணம் என்ன செய்யுது? பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தினால அது பாவம் என்கின்ற பிரமாணம் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யற அளவுக்கு நியாய பிரமாணம் மனுஷனுக்கு மீறுதலை கொடுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பவுல் சொல்றார், எனக்கு தெரிஞ்சிருக்கிறபடி யாரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே சரியாக வாழ முடியாது. அதனால நாம் என்ன செய்யறோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிருபைக்குள்ள வர்றோம். நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சு எங்களை நாங்கள் தாழ்த்தி கிருபைக்கு வர்ற பொழுது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் எங்களுக்கு என்ன செய்து இப்ப ஒரு சட்டமாக இருக்குது. அந்த சட்டம் எங்களுடைய கிரியலின் அடிப்படை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் கிரியின் அடிப்படையில அது நம்ம என்ன செய்யுது? ஆசீர்வதிக்குது. நாம விசுவாசத்தினால நாம் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அதனாலதான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஆமென். எத்தனை சொல்றீங்க? தகப்பனே உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஓ, பாவம் மரணம் இனி என் ஆளுகை செய்ய முடியாது. நான் இப்ப அதுக்கு கீழே அல்ல. நான் இப்ப ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு கீழே, கிருபை கீழே. நான் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பேசுங்க. நான் விசுவாசிக்கிறபடியால இப்ப புதிய சிருஷ்டிப்பை பெற்றிருக்கிறேன். அழிவுள்ள வித்திரால இல்லை, என்றென்றைக்கு நிலைக்கிற தேவ வார்த்தையினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டேன்.
அதுவும் தேவ சாயல்ல ஜனிப்பிக்கப்பட்டேன். கண்ணாடியில இந்த முகத்தை பார்க்கறது போல, இந்த உருவத்தை பார்க்கறது போல தேவ வார்த்தையினால நான் உள்ளான மனுஷனை கண்டுட்டேன். இதுதான் என்னுடைய உள்ளான மனுஷன். தேவ சாயல்ல ஜனிப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரிச்சிருக்கிறேன். ஆமேன். அது மட்டுமல்ல, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் எனக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் இனி என்னுடைய வாழ்க்கையில இல்லை, ஆளுகை இல்லை. அது பொய். நிஜம் என்னன்னா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் என்னை ஆளுகை செய்யுது. சோ நான் பொய்யில வாழ்கின்றேன், நிஜத்துல வாழாம. சோ ஆகவே நிஜத்துல வாழ பழகுங்க. உங்களோட ட்ரூ ஐடென்டிட்டியை பார்த்து கொள்ளுங்க. உண்மையான அடையாளத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆமேன். சோ நான் புதிய சிருஷ்டிப்பு பெற்ற புதிய ஆவியுடைய மனுஷன். இதுதான் நான். ஆனா எனக்கு ஒரு ஆத்மா சரீரம் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய அந்த ஆத்மா சரீரம் நான் இல்லை, நான் தேவனுடைய சாயல்ல ஜெனிப்பிக்கப்பட்டுட்டேன். ஆமேன். சோ அதனால வியாதி என்ன ஆளுகை செய்ய முடியாது, தரித்திரம் என்ன ஆளுகை செய்ய முடியாது. இது எனக்கு சொந்தமானது இல்லை. எனக்கு சொந்தமானது இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த நித்திய ஜீவனுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும். ஆமீன். சோ இதோ நான் இப்பொழுது மேற்கொள்றேன், வியாதியை மேற்கொள்றேன். ஜஸ்ட் இயேசு சொன்னார், இருள் வெளிச்சமாக கடவுது. ஸோ அவர் பேசினார், அவருடைய வார்த்தையில வல்லம் இருந்து. அதை போல நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதை நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டா உங்களோட வார்த்தையில வல்லம் இருக்கு. உங்களோட வாழ்க்கைக்கு பேசுறதுக்கு, உங்களோட வாழ்க்கையை குறித்து நீங்க பேசுங்க, உங்களோட மனைவியை குறித்து பேசுங்க, உங்களோட கணவனை குறித்து பேசுங்க, உங்களோட பிள்ளைகள். நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால விசுவாசத்தினூடாக மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசித்தவர்கள். ஆமீன். எப்படி இஸ்ரவேல் மக்கள் பிறகு மீதியானவர்கள் கானானுக்கு பிரவேசிச்சார்களோ அதே போல நாம இப்ப பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிச்சிருக்கிறோம். ஆமீன். சோ ஆகவே எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் எங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் சட்டத்தை நாம பெற்றிருக்கிறோம். அந்த சட்டம் நிச்சயமாக எங்கள பக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசிக்கொண்டே இருக்கிற சட்டம். ஆனா நாம தான் இன்னும் இருளாக கண் குருடாட்டம் பிடித்தவர்களைப் போல இருந்தோம். பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய உருவத்தை கண்ணாடியோட பார்க்கிறான், ரைட்? ஆனா அவனோட கண் தெரியாட்டிக்கு அவன் உருவம் அவனுக்கு தெரியாது, ரைட்? அதே போல ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையினால நாம யார் என்ற அடையாளத்தை பெற்று ரட்சிக்கப்பட்ட நிச்சயங்களை பெற்று குதூகலமாக இந்த பூமியில வாழ்றோம். ஆனா கண் குருடானவர்கள் அவர்களால் வாழ முடியாது. ஸோ அவருடைய ஜெபம் பழைய உடன்படிக்கை ஜெபமா இருக்கும், அவருடைய துதி பழைய உடன்படிக்கை துதியா இருக்கும், அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பழைய உடன்படிக்கை அடிமைக்குரிய வாழ்க்கையை தான் இருக்கு. ஆமேன். ஸோ ஆனா கண் திறக்கப்பட்டவர்கள் we are freedom, we have freedom. என்னத்தில இருந்து ஃப்ரீடம்? ஏனென்றா ஏன் எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது? ஏன் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம பெற்றுக்கொண்டுட்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், ரைட்? கண் தெரியாதவர்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடியால் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்ட இளைப்பாறுதல் இல்லை, நீதிமானாக்கப்பட்ட இளைப்பாறுதல் இல்லை. சொல்லுவார்கள், ஆனால் அவருடைய கிரியை வெளிப்படுத்தும் இவர்கள் இன்னும் அடிமை காண்பிருக்கிறார்கள். ஆனா கண் திறக்கப்பட்டவர்களுக்கு இந்த பூமியில இயேசுவால பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன்ல அவர்கள் வாழ்வார்கள். ஆமேன். ஸோ அவர்களுக்கு கண் அடிமையானவர்களுக்கு எதை தொட்டாலும் அது பாவமா இருக்கும், ரைட்? எதை செய்தாலும் அவர்களுக்கு அது பாவமா இருக்கும், பயம் இருக்கும், குற்ற உணர்வு இருக்கும். ஏனென்றா அவர்கள் தங்களோட கிரியினால தான் அவர்கள் நீதிமான நினைக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு எதை எடுத்தாலும் பாவமாத்தான் தெரியும். எதை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு அது குற்றமாத்தான் இருக்கு. காரணம், அவர்கள் உள்ளான மனுஷன், அவர்கள் யாருன்றது அவர்கள் அறியல. ஆனா நாம தான், எங்களுக்கு தான் தெரியும் நாம புது சிருஷ்டி.
ஆமென். நாம ஏற்கனவே தேவ சாயல சிரிக்கப்பட்டுட்டோம். நாம தொட்டது பழைய உடன்படிக்கை மனுஷன் ஒன்றை தொட்ட உடனே அது நம்ம குற்றப்படுத்த மாட்டுவான். ஆனா புதிய சிரிப்பை பெற்ற மனுஷன் ஒன்றை தொட்ட உடனே அது நம்ம குற்றப்படுத்தாஸ். எங்களை எதுவும் நீ குற்றப்படுத்தாஸ். நாம தொட்டதுதான் பரிசுத்தமாக மொழிய நம்ம எதுவும் திட்டுப்படுத்தாஸ். அதான் சொன்னார், நமக்குள்ள போறது ஒன்றும் திட்டுப்படுத்தாஸ். நம்மிடத்துல இந்த வழியில புறப்படுறதான் திட்டுப்படுத்தமன்ற வாயிலேருந்து புறப்படுறது. ஸோ நம்ம எதுவும் திட்டுப்படுத்தாஸ். காரணம், நாம் தேவ சாயல்ல மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். ஆமென். நம்முடைய ரட்சிப்பை எதுவும் நீ திட்டுப்படுத்த முடியாது. நமக்கு கிடைச்ச பரிசுத்தம் எதுவும் திட்டுப்படுத்த முடியாது. நமக்கு கிடைச்ச தெய்வீக சுகம், பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச ஆறுதல், நமக்கு கிடைச்ச இளைப்பாறுதல், தேவனுடைய பொக்கிஷம், அது எதுவும் திட்டப்படுத்தாஸ். ஆமென். ஸோ நீங்க மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சட்டத்தை பெற்றிருக்கிறீங்க. அதுக்குள்ள நீங்க வாழ்றீங்க. அதை நல்லா உறுதியாக புரிஞ்சு கொள்ளுங்க. பேசுங்க, பேசுங்க. உங்களுக்கு நீங்களே பேசுங்க. பேசுகிற பொழுது விசுவாசித்தேனாகியால் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நீங்க பேசுவீங்க. நீங்க ஏற்கனவே பெற்றிருக்கிறீங்க. நீங்க ஏற்கனவே சகல ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். என்னோட கூட நீங்க பேசுங்க. அது ஒரு ஜெபமாக பேசுங்க. இதோட நான் முடிக்கிறேன். ஆமென். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களோட மகிமையை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தினீங்க. எங்களை அக்கிரமங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய தரித்திரங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சிலுவையில நீங்க குணமாக்கியிருக்கிறீங்க. அமெரிக்கிற நீங்க ஃபுல்லா மேற்கொண்டுட்டீங்க. சகல பிசாசை நீங்க மேற்கொண்டுட்டீங்க. நன்றி இயேசுவே. இப்ப நாங்க விசுவாசிச்சு பெற்றுக்கொள்றோம். பாவம், மரணம் என்கின்ற பிரமாணம் இனி எங்களை ஆளுகை செய்யாதபடி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை விடுதலாக்கிட்டேன். நன்றி இயேசுவே. இன்றிலிருந்து வியாதிகள், தரித்திரங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினால தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினால தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்றோம். நன்றி இயேசுவே. எல்லா துதி, கன, மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமாய். ஆமென்.